தான் இது இருக்கிறது. அது புரிந்து கொள்வதற்கு இது பொருள், அது புரியாதவர்களுக்கு, புரிந்தவர்களுக்கு அருள், புரியாதவர்களுக்கு அது பொருள். நல்லா புரிஞ்சுக்குங்க. மூடி வைப்பதில் ஆற்றல் அதிகம். வாயை மூடிட்டோம்னா அதோடைய ஆற்றல் குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம இது பேசுறதுனால தான் ஆற்றல் வெளியே போயிடுறது. குறைஞ்சபட்சமா பேசணும், நிறைவா கேட்கணும். குறைவாக பேசு, நிறைவாக கேளு என்று மூத்தருடைய சொல்வாக்கு. அதனால ஒரு ஆத்மா வெளியே ஜீவம் போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய ஜோலி அவ்வளவுதான். அதனால என்ன பண்ணணும், குறைவா பேசணும். சத்தம் போட்டு பேசிட்டா எல்லாம் அடைக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நினைக்க கூடாது. எப்பயுமே மனசுல வச்சுக்கோ, யாரு ஒருத்தர் குறைவா பேசுகின்றாரோ அவர் ஆற்றலோடு இருப்பாருங்கிறது தான் பொருள். புயல் கூட அமைதியா தான் இருக்கும், ஆனா வந்துச்சுன்னா துவம்சம் பண்ணிடும். வர்றதுக்கு முன்னாடி அமைதியா தான் இருக்கும், வந்துச்சுன்னா துவம்சம் பண்ணிடும். அது போன்றுதான் நம்முடைய வார்த்தைகள் எதுவுமே யாராவது அவர் வாயை திறந்து பேச போறாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இது வாயை திறந்தா மூடாதே இது அப்படின்னு நம்ம பேர் எடுக்க கூடாது. அந்த அளவுக்கு நீங்க உற்பத்தி ஆகக்கூடாது. ஒரு கிராமத்துல ஆலமரத்துல உட்கார்ந்துகிட்டு தினந்தோறும் பேசிட்டு கிடப்போம். ஊரெல்லாம் திரிஞ்சு பேசிட்டு கிடந்த ஒருத்தர் 25 வருஷம் பேசிட்டு இருக்காரு. பார்த்தாங்க, வெளியே அனுப்பிட்டாங்க, இந்த ஊரை விட்டு வெளியே போயான்ட்டு. வெளியே போன உடனே ஒரு முனிவரை பார்க்கிறாரு. என்னங்க அழுவுறீங்க? இல்ல, என் ஊர்ல நான் கொஞ்சம் வாக்கா ஏதோ பேசிட்டு இருந்தேன், சும்மா நான் பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு என்னை ஊரை விட்டு வெளியே அடிச்சுட்டாங்க, அடிச்சு தொடைச்சிட்டாங்க. உன்னை ஊரே வணங்க வர்ற மாதிரி உனக்கு ஒரு இது சொல்றேன்.